ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த அதிகமாக வந்து கமெண்ட்ஸில் கேட்ட வெயிட் லாஸ் என்னோட அனுபவத்தில் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான். என்னென்னலாம் பண்ணேன், எப்படி சாப்பிட்டேன், எப்படி 1 இயர் ஆகுது நான் வெயிட் லாஸ் பண்ணி. பட் இப்போ வரைக்குமே நான் வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 1 இயருக்கு அப்புறமா தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம போன மாதம் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் அப்படின்னா வந்து டக்குன்னு ஏறிடும். ஏன்னா வந்து சில பேருக்கு வெயிட்டை எவ்வளோ குறைக்கிறாங்களோ அதோட டபுள் மடங்காக 2 மாதத்துலேயே ஏறிடும். பட் நான் வந்து உங்களுக்கு வந்து போன புரட்டாசி போன அக்டோபரில் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அக்டோபர் 1, இந்த அக்டோபர் முடிஞ்சு நவம்பரும் முடிய போகுது. 1 இயர் ஆகிட்டு ஆல்மோஸ்ட். அதனால் வந்து இப்போ போட்டால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ போடுறேன். நான் என்னென்ன பண்ணேன், எப்படி இந்த 1 இயராக நான் எப்படி இருக்கேன், எப்படி மேனேஜ் பண்ணுறேன். வெயிட் லாஸ் கூட பண்ணிடலாங்க, வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வந்து ஹேர் லாஸுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு செம ரீச் அந்த வீடியோ என் சேனலுக்கு. கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். எல்லாருமே வந்து நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலானி வச்சுக்கிட்டா ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம பேசுகிறப்போ ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் அந்த தலானி நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன். அதை தான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து எதனால வெயிட் லாஸ் ஆனிச்சு அப்படின்னா, மேரேஜ் ஆகி எனக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு வந்து பேபி இல்லை. தம்பி வந்து 1.5 வருஷம் கழிச்சு 1.25 வருஷம் கழிச்சு தான் வந்து நான் கன்சீவ் ஆனேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 5 மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது. ஏன்னா 5 மந்த்லேயே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை வந்து நான் கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு 5 மாதத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போயே எனக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிச்சுட்டு, உங்களுக்கே நிறைய பேருக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். உடம்பு வந்து நம்ம கன்சீவ் ஆகி குழந்தை பெக்கிறப்ப ஏறுற வெயிட்டை விட அந்த டேப்லெட் போட்டு வெயிட் ஏறுறவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி தான் எனக்கு வந்து இருந்த வெயிட்டோட ஒரு அந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால 8-9 கிலோ கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏறிட்டு. அந்த டேப்லெட்லாம் கண்டினியூவாக எடுக்க குழந்தை வேணும்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக மாறி அவங்க 3000 4000 ரூபாய்க்குன்னு டேப்லெட்டு எழுதி கொடுப்பாங்க. நான்லாம் டேப்லெட்டே சாப்பிட மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஜுரம் அடித்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு வாந்தி எடுத்து மயக்கம் வந்துன்னு ஒரு நாளும் ஹாஸ்பிட்டல் போனதில்லை. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏதாவது ரொம்ப ரேராக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜுரம் சளின்னு வரும். ஹாஸ்பிட்டல் போனாலும் மாத்திரை முழுங்கவே மாட்டேன். மாத்திரை முழுங்கணும்னா மாத்திரை முழுங்குவேன், அப்படியே வாந்தி எடுப்பேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே மாத்திரை முழுங்குறப்ப கூட எங்கள் அப்பாலாம் சொன்னாங்க, நீ மாத்திரையே முழுங்க மாட்டேன், இப்போ இவ்வளோ மாத்திரை முழுங்குறியே குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனேன். பிகாஸ் சுற்றி உள்ளவங்கலாம் இன்னும் ஹாஸ்பிட்டல் போலையா, ஹாஸ்பிட்டல் பாருன்னாங்க. அப்படிங்கிறதுனால தான் அந்த டேப்லெட் எடுத்து நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒன்று போது பாருங்க கதை. டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தோம், அதுலேயே எனக்கு ஒரு 8 கிலோ ஏறிட்டு. அதான் மேட்ரு. ஏறிட்டு அப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு 1.25 வருஷம் ஆகிட்டு தம்பி வந்து எனக்கு கன்சீவ் ஆக. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப வெயிட் ஏறிட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏறினதுக்கப்புறம் சரி டேப்லெட்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் இருந்தால் அப்புறம் தான் தம்பி ஆட்டோமேட்டிக்காக நின்றுட்டான் நேச்சுரலாக. அது தனியாக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இது எப்படி வந்து நான் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் 59 கிட்டே இருந்தேன். அப்போயே வந்து 59 கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் வெயிட் வந்து ஒரு 12 கிலோ ஆட்டோமேட்டிக்காக ஏறணும் நம்ம வயிற்றுல புள்ள இருக்கிறப்ப. அதுதான் நேச்சுரல். அதாவது நல்லா ப்ரெக்னன்சி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டர். 12 கிலோ ஏறினா தான் குழந்தை வயிற்றுல நல்லா இருக்குது. அந்த தண்ணியோட சத்தெல்லாம் சேர்த்து ஒரு 59லேருந்து 69 73 74 வந்துட்டேன். தம்பி வயிற்றுல இருக்கிறப்ப 74 வந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்சீவ் ஆகிறப்ப 59 இருந்தேன். தம்பி பிறக்கிறப்ப 74 75 கிட்ட வந்துட்டேன். 73 74 கிட்ட வந்துட்டேன். சரி, தம்பி பிறந்துட்டான். தம்பி பிறந்து வெயிட் செக் பண்ணேன். தம்பி பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் 15 நாளில் பிறப்ப வெயிட் செக் பண்ணேன். மறுபடியும் 60 கிலோக்கே வந்துட்டேன். அந்த கன்சீவ் ஆகிறப்ப இருந்தேன்ல அதே வெயிட்டுக்கே வந்துட்டேன். 60 கிலோ வந்துட்டேன். மறுபடியும் வந்து அப்படியே அப்படின்னா நம்ம மைண்டில் செட் ஆயிருமே, பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுலேயே நம்ம உடம்பெல்லாம் போயிரும்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பாடு ஒதுக்கவே இல்லைங்க.
நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பால் கொடுத்தேன். 2 வருஷம் தம்பிக்கு சூப்பராக பால் கொடுத்தேன். ஏன்னா பிள்ளைக்கு வந்து பால் தான் கொடுக்கணும், சத்து தெம்பு வந்து தாய்ப்பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடெல்லாம் ஒதுக்கக்கூடாது, உடம்பு எப்படி இருந்தாலும் ஆனால் அப்புறம் வேணால் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் வரைக்கும் எந்த சாப்பாடையும் ஒதுக்கலாம், நல்லா தம்பிக்கு சாப்பிட்டுட்டு பால் கொடுத்தேன். அப்படியே 1 வருஷம் வரைக்கும் எனக்கு அந்த வெயிட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த 59 அப்படிங்கிறது. அதுக்கு அந்த டேப்லெட் போட்டு வெயிட்டு ஏறின நம்பர் 107 கிலோ, அது குறையவே இல்லை. ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஏறின வெயிட்டு நல்லாவே எனக்கு குறைஞ்சிச்சு. ஆனால் 59 60லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் வந்து 1 இயர் ஆனிச்சு தம்பிக்கு. 1 இயர் ஆனதுக்கப்புறம் தம்பியை தூக்கிக்கிட்டு நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து ஊரில் இருந்தேன்னா வீடு வந்து பெரிய வீடு, நம்ம போவோம் வருவோம், அங்கே போவோம் இங்கே போவோம் பேசுவோம் பண்ணுவோம். சென்னையை பொறுத்தவரைக்கும் சின்ன வீடு தானா, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஹஸ்பண்ட் காலைல போகிறவங்க நைட் தான் வருவாங்க. தம்பியை பார்த்துக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்றது படுத்துக்கிறது, ஏன்னா தம்பியை தனியாக பார்த்துப்பேனா, அதனால் அவன் எப்போல்லாம் தூங்குறானோ அப்போ நானும் தூங்கிடுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, அதனால் ரொம்ப உடம்புக்கு வேலையும் இருக்காது. ஊரில் இருக்கிறப்போ ஓரளவுக்கு நல்லா வேலையை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அப்படியே அந்த 59 60ங்கிறது 63 கிட்ட போயிட்டு, 63க்கு அப்புறம் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப என்னடா இவ்வளோ குண்டா இருக்கமே, அப்படியே கட்டப்பொத்தார மாதிரி இருப்பேன். எனக்கு நான் ரொம்ப ஹைட்டு கிடையாது, ரொம்ப ஷார்ட் கிடையாது, கரெக்டாக 5 பாயிண்ட் சம்திங் 5 பாயிண்ட் ஆமாம் 5 பாயிண்ட் தான் இருக்குது, என்னன்னு தெரியல, அந்த அளவு தான் இருப்பேன். சரின்ட்டு ஊருக்கெல்லாம் போனோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க, தம்பி வேற ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பான், பட் ஆரோக்கியமாக இருப்பான், நான் ஒல்லியாக தான் இருப்பான், என்ன பிள்ளைக்கு நீ எதுவுமே கொடுக்குறது இல்லையா, நீயே தான் திங்கிறியா அப்படிலாம் ஸ்ட்ரைட்டாகவே என்கிட்ட கேட்டிருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இந்த இதெல்லாம் தான். ஒருத்தவங்க என்ன சொன்னது தான் என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு, அவன் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறப்பலாம். அப்போல்லாம் இவங்க சொன்னதை நம்ம நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பண்ணுற வழியை விட இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல அந்த வழி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலியிலேயே எங்கள் அண்ணனே வந்து சொன்னான், எப்படி இருக்கா பாரு அப்படின்ட்டு, என்னமோ பெரிய பொம்பளை மாதிரி இருக்கா அப்படின்லாம் எங்கள் அண்ணன் சொன்னான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க, ரொம்ப வெயிட்டு போட்டுனா அப்புறம் நோயே வரும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும், வெயிட் ஏற நோய் உடம்புல சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசு பிள்ளைக்கு 2 வயசு பால் கொடுத்தேன். பால் கொடுத்துட்டு நல்லா அது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, உடம்புல கையே வைக்கலை, நல்லா சாப்பிட்டேன். நல்லா ஹஸ்பண்ட் நிறையா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டேன். ஆயில் ஐட்டமும் ஜீனிப்பு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு தம்பிக்கு நல்லா பால் கொடுத்தேன், தெம்பா பால் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணோம். தம்பிக்கு 2 வயசு. முதல் நாள் அக்டோபர் 1 பர்த்டே அன்னைக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ், அது மூலியமாக தான் வெயிட்டை குறைச்சேன். அதுக்கு முன்னாடி குறைக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு கைடன்ஸ் இருக்கணுங்க, இந்த மாதிரி இப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கணும்னு. அது வந்து அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 1 மந்த் தான் நான் சும்மா பே பண்ணி சார்ட் வாங்கினேன், எப்படி சாப்பிட்டா எப்படி வெயிட்டு குறையும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்க வந்து ஒரு சார்ட் கொடுத்தாங்க, பட் அவங்க கொடுத்ததை நான் அப்படியே ஃபாலோ பண்ணல, அதை எனக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கிட்டேன். ஒரு கைடன்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக, வெயிட் லாஸ்னால் சும்மா இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த 1 மந்த்து தான் அவங்க கரெக்டாக எனக்கு மெயின்டைன் பண்ணாங்க. கரெக்டாக தண்ணி குடிக்கிறது, எக்ஸசைஸு, சாப்பாடு இதெல்லாம் வந்து கரெக்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்து நெக்ஸ்ட்டு 2 மந்த் நான் பே பண்ணலை, நானாகவே அந்த 1 மந்த்தில் என்னென்ன பண்ணமோ அதே அப்படியே ஃபாலோ பண்ணி நான் வந்து ஒரு 6 கிலோ குறைச்சேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து என்னோடதை பார்த்துட்டு, ஹஸ்பண்ட்க்கு நான் எப்படி சாப்பிட்டேனோ அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு 6 கிலோ குறைச்சோம். நாங்கள் அது மாதிரி தான் குறைச்சோம். கண்டிப்பாக நம்மளோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துல 5 to 6 kg தாராளமாக குறைக்கலாம். நான் என்னென்ன சாப்பிட்டேன், இப்படி எதுக்காக நான் இவ்வளோ தூரம் இன்ட்ரடக்ஷனே என்னடா இவ்வளோ தூரம் தரேனேன்னு பார்க்காதீங்க. என்னோட எப்படி வந்து நான் எதுக்காக வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, அடுத்தவங்களுக்காக தான். நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, என்ன இப்படி இருக்க, நீ திங்கலையா, பிள்ளை வேற ரொம்ப ஒல்லியாக இருப்பானா, பிள்ளைக்கு கொடுக்கல போல, எல்லாத்தையும் நீயே திங்கிற போல, என் ரொம்ப சாப்பிட்ற போல அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடான்னு. அதை விட நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட்டஸில் கூட போட முடியாது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் உடம்பு, என்னடா இப்படி இருக்கமே அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகி தான் நான் வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணேன். அவங்க சொன்னதுனால தான் ஃப்ளைட்டு போகுது, பக்கத்தில் தான் ஏர்போர்ட், அதனால ரொம்ப சவுண்டாக இருக்கும். அவங்க வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கல, அவங்க சொன்னதுனால தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன், இல்லைன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, அவங்க கஷ்டம்லாம்
அவங்க கஷ்டப்படுத்தலாம். அவங்க அந்த மாதிரி சொல்லாமல் அவங்களோட நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தானே நம்மகிட்ட அந்த இதை சொல்லுவாங்க. எங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா இருந்தாலும் நம்ம நல்லதுக்காக தான் சொன்னாங்க. அதுதான் வந்து நம்ம மோட்டிவேட்டாக எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அதனால அவங்க தப்பாக ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை வந்து தப்பாக சொல்கிறாங்க, இப்படி இருக்கா அப்படி இருக்கா அது மாதிரி இருக்கா அப்படி இருக்குன்னா அதை வந்து நம்ம நெகட்டிவாக என்றைக்குமே எடுத்துக்க கூடாது. நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்து அதால் நம்ம என்ன பண்ணணும். அவங்களாம் சொன்னதுனால தான் நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணி நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாகவும் இருக்கேன். சரி என்னென்ன சாப்பிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் காக்காலாம் கத்திக்கிட்டே இருக்கு. நான் எந்த நேரத்தில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேனோ. வீடியோ ரொம்ப லாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா கதை வேற சொல்லிட்டேன். பட் இது எதுக்காகனா உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாங்க நம்ம நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அக்டோபர் 1 தம்பிக்கு பர்த்டே, அக்டோபர் 2 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 வயசு முடிஞ்சிச்சு, பாலெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே 2 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட சார்ட் வாங்கிட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து டயட்டுக்கு போயிடக்கூடாது. சாப்பாடு வந்து இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும். ஃபஸ்ட் டே வந்து டீடாக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஆயில் ஐட்டம் சாப்பிட்ருப்போம், ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்ருப்போம், ஜங்க் சாப்பிட்ருப்போம், நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருப்போம். அதனால நிறைய டீடாக்ஸ் அதனால இருக்கும், கழிவு வந்து உடம்புல இருக்கும். அதை வந்து டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் என்னை சாப்பிட சொன்னாங்க. டைம் படி இந்த டைமுக்கு இந்த ஃப்ரூட், இந்த டைமுக்கு இந்த ஃப்ரூட், இந்த டைமுக்கு இந்த ஃப்ரூட். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக நமக்கு தலைவலி இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்ருப்போம். அன்னைக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி இருக்கும், வாந்தி இருக்கும், டிசென்ட்ரி இருக்கும். இது 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடம்புல உள்ள கழிவெல்லாம் வெளியாகுதுன்னு அர்த்தமா. கண்டிப்பா எனக்கு வந்து டிசென்ட்ரி இருந்துச்சு. மோஸ்டா டிசென்ட்ரி இருக்கும். ஏன்னா வந்து டீடாக்ஸ் நம்மளோட கழிவு எல்லாம் வந்து டிசென்ட்ரி மூலமா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது 3 இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுறது. ஏன்னா இவ்வளவு நாள் நல்லா சாப்பிட்டுருப்போம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிடுவோமா இதையாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயந்தரம் 6 மணி வரையும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம். 6 மணிக்கு மேல ஏதாவது சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டே டீடாக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே டீடாக்ஸ் டே காலையிலே என்ன குடிச்சேன் அப்படின்னா, ஏந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிடுங்க. ஏந்திரிச்சு ஒரு 7 மணி 8 மணிக்கு, நான் வந்து 7 7:30க்கு தான் எழுந்திரிப்பேன். 7:30க்கு எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா ப்ரஷ் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லாக வாட்டர், ரொம்பவும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிடணுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறோம் அப்படின்னா பச்சை தண்ணியும் குடிக்கலாம். ரொம்ப வந்து சீக்கிரம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் ஹாட் வாட்டர் ரொம்ப சூடாக இல்லாமல் அந்த குடிக்கிற பதத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி தண்ணி கிடச்சதுன்னா அன்றைக்கி ஹோல் டேவும் நம்ம குடிக்கலாம். இப்போ வெளியிலலாம் போனோம்னா அந்த மாதிரி தண்ணி குடிக்க முடியாது. அப்போ வந்து பச்சை தண்ணி குடிச்சிக்கலாம். வீட்லேயும் வந்து உங்களால் சுடுதண்ணி குடிக்க முடியலன்னா பச்சை தண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் சுடுதண்ணி குடித்தோம்னா நான் கொஞ்சம் நல்லா வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எழுந்திரிச்சோடனே ஒரு 1/4 லிட்டர் தண்ணி நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பாட்டில் அளவு வச்சுக்கோங்க. பாட்டில் அளவு வச்சுன்னா இத்தனை பாட்டில் நீ குடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். இல்லையா ஒரு கிளாஸ் அளவு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணி குடிக்கினா எழுந்திரிச்சோடனே பல்ல விளக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. குடிச்சிட்டு பட்டை இருக்குல்ல, பட்டை, அந்த பட்டை அதில் வந்து பவுடராகவும் ஆக்கி வச்சுக்கலாம் நீங்கள். இல்லைன்னா அப்படியே பட்டை, இஞ்சி, டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவே இஞ்சி வந்து தோல் சீவி இஞ்சி அதை வந்து கட் பண்ணி நல்லா இஞ்சி நச்சுட்டு தண்ணியில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி அப்படின்னா அது 1 டம்ளர் சுண்டுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வந்து குடிச்சிருங்க. அந்த டெய்லியும் நீங்கள் வெயிட் லாஸ் 1 மாதம் இருக்க போகிறீங்கன்னா டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே பல்ல விளக்கிட்டு 1 டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு இந்த தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணியை வந்து பட்டை, அதுக்கப்புறம் வந்து அந்த இஞ்சி அதை போட்டு நல்லா தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விட்டு 1 டம்ளர் குடிச்சிருங்க. அது குடித்த உடனே அதுக்கப்புறம் 9 மணிக்கா வந்து க்ரீன் ஜூஸ், அது வந்து என்னன்னா ஆம்லா, கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அது வந்து ஒரு 3, கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி, நல்லா கைப்பிடி, அப்புறம் ஒரு கட்டு புதினா, 3ஐயும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அலசிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும். நெல்லிக்காவை இதெல்லாம் ஆஞ்சிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து அது ஒரு கிளாஸ் வரும். அதை வந்து 9 மணிக்கு குடிக்கணும். 9 9:30க்கு குடிக்கணும். குடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் 9 மணிக்கு அது குடிச்சிட்டு ஒரு 9 9:30 அது குடிச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து வயிறை ஃப்ரீயாக விட்டுறணும். ஒரு 9:30 மணிக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும். 9:30 மணிக்கு இது வந்து டீடாக்ஸ் டே ஃபர்ஸ்ட் டே சொல்கிறேன். இது மாதிரி தான் டயட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிச்சிடக்கூடாது. டீடாக்ஸ் டே பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக டீடாக்ஸ் பண்ணிட்டு தான் 2வது நாள் தான் டயட் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல உள்ள கழிவெல்லாம் வெளியாகி சீக்கிரம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த டீடாக்ஸ் டே. 9 மணிக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம். அப்புறம் வந்து மறுபடியும் 11 மணிக்கு ஒரு ஆப்பிள்லாம் நமக்கு பத்தாது, ஒரு 9:30 மணிக்கா சாப்பிட்டுக்கோங்க.
மறுபடியும் 11 மணிக்கு பைனாப்பிள் அண்ட் வாட்டர் மெலன். 11 மணிக்கு பைனாப்பிள். நம்மள வெயிட் லாஸை பொறுத்தவரை ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே கிடையாதுங்க. பைனாப்பிள், அப்புறம் அது பேர் என்னது, வாட்டர் மெலான், அப்புறம் வந்து பப்பாயா, இதெல்லாம் வந்து கிலோவே 30 ரூபா 40 ரூபா தான் வரும். அதெல்லாம் ஒரு நாள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு வரும். அந்த இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலை தான் ஃப்ரூட்ஸ். ரொம்ப ஆப்பிள், பொம்மகிரானேட் இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. மோஸ்ட்டாக இந்த வாழைப்பழம் அந்த நான் வீடியோ எடுக்கிறப்ப தான் கற்றுவீங்களா? மோஸ்ட்டாக அந்த வாழைப்பழம் மாதிரி உள்ள ஃப்ரூட்டு சாப்பிடக்கூடாது. அது வந்து வெயிட் கெயினுக்கு அப்படிங்கிறதுனால. இந்த தண்ணி பழமாக சொல்லுவாங்களே, கிரேப்ஸு, ஆரஞ்சு, வாட்டர் மெலானு, பைனாப்பிள், பப்பாயா, இதெல்லாம் விலையும் கம்மி. இதெல்லாம் வந்து வெயிட் வந்து அந்த அளவுக்கு வந்து கலோரிஸ் இருக்காது, ஸ்வீட் வந்து பெருசாக இருக்காது. அதனால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப காசு போட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் சாப்பிட்டா தான் வெயிட் குறையும், இந்த பழம்லாம் சாப்பிட்டா தான் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. 11 மணிக்கு 9 மணிக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே பட்டையும் இஞ்சி போட்டு அந்த தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 8:30 9 மணிக்கு அந்த ஜூஸ் சொன்னேன் நான், க்ரீன் ஜூஸு, ஆம்லா, அப்புறம் அந்த கருவேப்பிலை, மின்ட்டு போட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டிங்க. 9 மணிக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க. மறுபடியும் 11 மணிக்கு பைனாப்பிள் அண்டு வாட்டர் மெலன். இது வந்து நீங்கள் நான் சொல்கிறத ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் சார்ட் வந்து இது பண்ணுறேன், ஓகேவா? சார்ட்டை வந்து சைடில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 12:30 to 11 மணிக்கு ஒரு சாப்பிட்டா மறுபடியும் 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே ஒரு ஆரஞ்சு, பிளாக் கிரேப்ஸு, குக்கும்பர். வெள்ளரிக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப காசும் கம்மி, நமக்கு வயிறு ஃபில் ஆகும். அது 3 வந்து ஒரு 1 மணிக்கு போல் எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து அன்னைக்கு 3 to 3:30 ஒரு பப்பாயா இருக்குல்ல, மஸ்க் மெலன். நான் சொல்கிற ஃப்ரூட் தான் சாப்பிடணும் இல்லை, எந்த ஃப்ரூட் வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் இந்த வாழைப்பழத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா வாழைப்பழம் வெயிட் கெயினுக்கு. 3 to 3:30 பப்பாயா, மஸ்க் மெலன். ஒரு க்ரீன் டீ இல்லைன்னா காஃபி, பிளாக் காஃபி, சுகரு எதுவுமே போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு பழகிடும். போட்டு ஒன்று எடுத்துக்கோங்க 4:30 மணிக்கு. மறுபடியும் 4:30 மணிக்கு அது குடிச்சுட்றீங்களா? 7 to 7:30 ஒரு பொம்மகிரானேட், மாதுளப்பழம் 1 இல்லைன்னா 2, உங்களால் என்ன சாப்பிடுதோ. அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம ஃப்ரூட் இவ்வளோ நாள் ஃபுட்டு எடுத்திருப்போம், அன்னைக்கு ஃபுல்லாக ஃபுட்டு எடுத்துருக்க மாட்டோம். ஸோ ரொம்ப தலைவலிக்கும், வாந்தி வரும், எல்லாமே பண்ணும், டிசென்ட்ரி போகும். அதெல்லாம் பண்ணதுன்னா உங்களுக்கு டீடாக்ஸ் வந்து ஆகுது, உங்கள் உடம்புல உள்ள கழிவெல்லாம் வெளியாகுது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நாள் கஷ்டமாக தான் இருக்கும். 2வது நாள் ஃபுட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம், என்னென்ன டயட்னு. இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டீடாக்ஸ் டே வரைக்கும் இந்த வீடியோவில் வரும். பார்க்கவே இல்லை இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக வரும்னு. அதனால தான் நான் பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த நம்ம டயட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், டீடாக்ஸ் டே வரைக்கும் பார்ட் 1 வீடியோலையும், பார்ட் 2 வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கணும், நம்ம கிரேவிங்ஸ் அந்த நேரத்தில் வந்தால் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் போடலான்னு இருக்கேன். டீடாக்ஸ் டே வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பார்ட் 2 வீடியோவில் இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். பாய்.